இன்றைக்கு சென்னை சிவானந்தா சாலையில தாவேகா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடந்த முதல் ஆர்ப்பாட்டம். இதுக்கு முன்னாடி பரந்தூருக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தாரு. அதற்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல விஜய் எழுதிய ஒரு கடிதத்தை அவங்களுடைய தொண்டர்கள் விநியோகிச்சாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்துல மண்டபத்துல கூட்டு போய் அடைச்சு ஒரு கைதுல வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிறகு முதல் முறையாக தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையில அவருடைய ரசிகர்கள், மன்னிக்கணும், தொண்டர்களாக மாறிய ரசிகர்கள், அவங்க தான் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் வாமா மின்னல் அப்படின்னு அந்த காமெடியில் வருமே, அந்த மாதிரி சரட்டுன்னு விஜய் பேசி முடிச்சிட்டாரு அப்படிங்கிற கிண்டல்கள். அதுபோக திமுக அரசு திருமலை படத்தில் வர்ற மாதிரி டேக் டைவர்ஷன் சொல்லி எங்களை எல்லாம் மடைமாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு தொண்டர்களுடைய குமுறல் மறுபக்கம். இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ அவருடைய அரசியல் பேச்சு எப்படி இருக்கு, அதில் நாம் எதிர்பார்க்கறது என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன, எல்லாத்த பற்றியும் தான் இந்த காணொலியில் பார்த்துருக்கோம். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம், அதில் அவர் பேசினது தான் ரொம்ப முக்கியமானதாக ஊடகங்களும் மக்களும் கருதுறாங்க. அவர் ஒரு 3.25 நிமிட, மணி நேரம்லாம் கிடையாது, 3.25 நிமிட அளவிலான பேச்சுக்களை தான் பேசியிருக்கிறாரு. அது ரொம்ப சுருக்கமாக, நிறைய விஷயங்களை தொடாமல், ரொம்ப என்ன சொல்றது, அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள நின்று, ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ள நின்று, ஒரு கட்டப்பட்ட கைகள், கட்டப்பட்ட வாயில எவ்வளவு வார்த்தைகள் இருக்குமோ அந்த அளவுல தான் பேசியிருக்காருன்னு சொல்லணும். இருந்தாலும் முதல்ல நாம இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வரவேற்கிறோம். ஏன்னா இது அஜித்குமார் என்கின்ற ஒரு தனிநபருடைய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல குல்தீப் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஜக எம்எல்ஏ, அவரு தாங்கிட்ட வேலைக்காக உதவி கேட்டு வந்த ஒரு 17 வயது சிறுமிய, ஒரு சிறார், அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்ப அந்த பெண் போராடுறாங்க. அந்த பெண்ணுடைய தந்தையெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்பா அவருடைய தந்தையை கஸ்டடியிலே அடிச்சு கொள்றாங்க. அதற்கு பிறகு அவருடைய உறவினர்கள் போன காரை லாரி ஏற்றி விட்டு அடிச்சு, அது இன்னொரு கொலையாக நடக்குது. இந்த குல்தீப் செஞ்சாரனுடைய மிக மோசமான அந்த வழக்கு அப்படிங்கிறது பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாகி, அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகியுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் அந்த பொண்ணு தீக்குளிக்க முயற்சி பண்ணி, அதற்கு பிறகுதான் அதுக்கு நீதி கிடைச்சது. இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு பாலியல் துன்புறுத்தல், அதை தொடர்ந்த கஸ்டடியல் டெத், இந்த மாதிரியான பிரச்சனைகளை உள்ளடக்கி ஒரு முக்கியமான ஒரு கொடூரம். உத்தரப்பிரதேசத்துல தான் இன்றைக்கும் இந்தியாவிலேயே அதிகப்படியான கஸ்டடியல் டெத் நடக்குது. நம்ம இதையெல்லாம் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அதை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் பரவாயில்லன்னா சொல்ல முடியாது. உத்தரப்பிரதேசத்துல 19 கோடி அளவிலான மக்கள் இருக்கும்போது, மக்கள் தொகை இருக்கும்போது, அதற்கு ஏற்ற அளவிலான விகிதாச்சார அடிப்படையில் தான் அங்கேயும் கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது பதிவாகுது. விகிதாச்சாரம்லாம் ஒண்ணுதான். தமிழ்நாட்டினுடைய கஸ்டடியல் டெத்தினுடைய விகிதாச்சாரமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டினுடைய கஸ்டடியிலத்தையுமே நம்ம நியாயப்படுத்த முடியாது. இதுல விஜய் அவர்கள் பேசுனது அப்படிங்கிறது, உண்மையை சொல்லணும்னா விஜயனுடைய ஸ்பீச்சை நான் ப்ளே பண்ணிட்டு கையை கழுவலாம்னு போயிட்டு வர்றேன், கையை கழுவிட்டு வாயை திறச்சிட்டு இங்க பாக்குறேன், அதுக்குள்ளேயும் பேசி முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு தான் விஜயனுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மணிச்சுருக்கமாக, நட்செல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். சரி, நட்செல்ல எல்லாத்தையும் அடக்கணும், எல்லா விஷயங்களையும் அதுக்குள்ள அடக்கி இருக்கணும். அவர் சிஎம் ஸ்டாலின் சார் அப்படின்னு பேசுறாரு. சாரிமா சர்க்காரா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சர்க்கார் படத்துடைய அந்த பேரையெல்லாம் இதுக்குள்ள இணைச்சு பேசுறாரு. கிட்டத்தட்ட விஜய் ஒரு அரசியல்வாதியாக அவன் மாறாமல் இன்னும் தன்னுடைய அந்த தொண்டர்களை, ரசிகர்களாக மாறிய தொண்டர்களை அந்த மனநிறைவு செய்யும் வகையிலான வசனங்களைத்தான் இன்னும் மேடையில பேசுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் இதுக்கு முன்னாடி வந்துச்சு. கிட்டத்தட்ட இதுல அதை உறுதிப்படுத்திருக்காருன்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க திரை வசனங்கள் தான். இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட 24 பேர்ட்டையும் சாரி கேட்பீங்களான்னு கேட்கிறாரு. கேளுங்கன்னு சொல்றாரு. கேளுங்கன்னு சொன்ன அவரு கையில ஒரு பதாகை வச்சிருக்காரு, சாரி வேண்டாம். இப்ப நம்ம கேட்கும்போது என்ன தோணுது, கையில ஒண்ணு வச்சிருக்கீங்க, பேசுறது ஒரு விஷயத்த பேசுறீங்க, ரெண்டுமே முரண்பாடா இருக்கே. ரெண்டாவது, விஜய் என்ன பேசணும்னு நம்மளாம் ஆசைப்படுறோம்னா கன்விக்ஷன், அதாவது இந்த மாதிரியான கஸ்டடியல் டெத்னால பாதிக்கப்பட்டவங்கள்ல அந்த காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அவங்க மேல சார்ஜ் ஷீட் போடப்பட்டு, அவங்க மேல ட்ரையல் நடத்தப்பட்டு, அவங்க கன்விக்ட் ஆகி தண்டனைக்கு உட்படுத்தப்படணும். இந்த கன்விக்ஷன் எவ்வளவு இருக்கு? இத தாவேகாவுடைய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், பாமர தொண்டர்கள் பேசணும்னு நான் எதிர்பார்க்கல. தாவேகாவுடைய ரசிகர்களாக இருந்த தொண்டர்களாக மாறி அவங்க பேசணும்னு நான் எதிர்பார்க்கல. தாவேகாவுடைய தலைவர் பேசணும்ல. ஒரு அறிவுபூர்வமான விஷயத்த தாவேகாவுடைய தலைவரே பேசலன்னா தொண்டர்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? தலைவர் தான் தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு படத்துல சத்யராஜ் சொல்லுவாரு, தலைவனுக்கும் தெரியவில்லை, தொண்டனுக்கும் தெரியவில்லை. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. குறிப்பாக ஐபிஎஸ் ஆபீசர்கள்,
அதாவது டிஎஸ்பி ரேங்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த கஸ்டடியல் டெத்தில் எந்த விதமான பங்கும் இல்லை, அவர்கள் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து இதில் அவங்கள தொடாமல் போயிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய பேச்சுங்கிறது இந்த தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல், இந்த வயசு பொண்ணு உதட்டில் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஒரு படத்தில் கூட டைலாக் சொல்லுவார், அந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி போடுவார். அந்த மாதிரி ஒரு வாழைக்காய் பஜ்ஜியாகத்தான் இந்த உரையை போட்டிருக்காரே தவிர்த்து வடை சுடுற மாதிரி ஒரு வாழைக்காய் பஜ்ஜி அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதில் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 2017 2022 வரையிலான 5 ஆண்டுகள் நடந்த கஸ்டடியல் டெத், 2017 அதிமுக ஆட்சி, 2022 திமுக ஆட்சி. ஸோ இந்த 5 ஆண்டுகளுக்கு நடந்த கஸ்டடியல் டெத்தில் எத்தனை பேர் கன்விக்ட் ஆயிருக்காங்க? 2017 2022 வரையிலான அந்த 5 ஆண்டு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் நடந்த கஸ்டடியல் டெத்துன்னு பார்த்தோம்னா 490 ரிப்போர்ட் ஆயிருக்கு. மேபி ரிப்போர்ட் ஆகாத கஸ்டடியல் டெத் மூடி மறைக்கப்பட்டதெல்லாம் கூட இருக்கலாம், இருந்தாலும் ரிப்போர்ட் ஆனது 490. அந்த 490 விசாரிக்கப்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. 345 குற்றவியல் வழக்குகள் தான் இதுல வந்துட்டு ஜுடிஷியல் என்கொயரிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அந்த உத்தரவுலையும் கூட 123 காவல்துறை அதிகாரிகள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுலேயும் ஒரு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா, அவங்க மேல விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். குற்றப்பத்திரிகையை வந்து நீங்க கோர்ட்ல தாக்கல் செஞ்ச பிறகு கோர்ட்ல ட்ரையல் நடக்கும், டிஃபென்ஸும் ப்ராசிக்யூஷனும் வாதாடுவாங்க. இப்போ இந்த கஸ்டடி இல்லத்துல கைது செய்யப்பட்ட 123 காவல்துறை அதிகாரிகள் மேலையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுருச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. 79 பேர் மேல மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கன்விக்ஷன் 0, சுழியம் முட்டை. அந்த நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கு. நீங்களே கூட கேட்கலாம், கடந்த காணொலியில நான் சொல்லியிருந்தேன் 2025 இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல ஒரு கொலை வழக்குக்கு வந்து நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அது நடந்தது 1999. கடந்த 2017 2022 5 ஆண்டு காலகட்டங்கள்ல எந்த விதமான லாக்அப் டெத்லையுமே எந்த விதமான கன்விக்ஷன்களும் கொண்டு வரப்படலை. இது ஒரு முக்கியமான தகவல். அதே நேரத்தில் இது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு கருதப்படுது. அதன் அடிப்படையில் இது மனித உரிமை மீறல்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 75 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, 74 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, 41 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வெறும் 3 அதிகாரிகள் மட்டுமே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 75ல 3 பேர் தான் தண்டனைக்குள்ளாகி இருக்கிறாங்க, குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. கன்விக்டட்னா குற்றவாளிகள் நிரூபிக்கப்படுது. அப்படி நிரூபிக்கப்பட்டிருக்காங்கன்னா அது எவ்வளவு குறைவுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் இவ்வளவு விகிதாச்சாரம் குறைவா இருக்குன்னா, காவல்துறையினுடைய லாபி, காவல்துறையினுடைய நேர்மையற்ற தன்மை, காவல்துறையில் அதை விசாரிக்கும் போது தன் துறை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், இதன் காரணமாகத்தான் காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி கஸ்டடியல் டெத், கஸ்டடியல் டார்ச்சர் அப்படிங்கிற கேஸ்ல இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க. சரி, நம்ம இன்னொரு டேட்டாவையுமே பார்ப்போமே. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த அனாலிட்டிக்கல் டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அதுல குறிப்பாக NCRP, அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய 2001 தொடங்கி 2020 வரையிலான புள்ளி விவரங்களை அலசி ஆராய்ந்து அதுல 1888 பேர் இதுவரை இந்த சிறை கொட்டடி மரணம், கஸ்டடியல் டெத்ல இறந்து போயிருக்காங்க. இது கஸ்டடியல் மர்டர் தான் சொல்லணும், இருந்தாலும் இதுவரை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கஸ்டடியல் டெத். அதன் அடிப்படையிலேயே 1888 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இது எல்லா விஷயத்திலையுமே இந்த 1888லயுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 893 நபர்களுடைய மரணங்களின் மீது மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரி, இதுலயும் சம்பந்தப்பட்ட எல்லா காவல்துறை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. 358 காவல்துறை அதிகாரிகள் மேலதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் எல்லாருமே கன்விக்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. வெறும் 26 நபர்கள் மேல மட்டும்தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, 1888 எங்க இருக்கு, 26 எங்க இருக்கு? 1888 பேருடைய மரணமுமே இயற்கை மரணமா? வெறும் 26 பேருடைய மரணம் தான் அப்நார்மலா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஸோ கஸ்டடியல் டார்ச்சர் அண்ட் டெத் குறித்து பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம், இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்காம இருக்கலாம், ஏன்னா அங்கேயும் பியூரோக்ராட்ஸ் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு புதிதாக மாற்றத்தை கொண்டு வர போறேன், புரட்சியை செய்ய போறேன்னு சொல்ற விஜயனுடைய அந்த கட்சிக்கு, விஜய்க்கே அந்த தெளிவு இல்லை, அந்த விழிப்புணர்வு இல்லை, அந்த அரசியல் அறிவு இல்லை, அந்த சட்ட அறிவு இல்லை, அந்த சமூக அறிவு இல்லைங்கிறப்போ நீங்க என்னத்தை தொண்டர்களுக்கு சொல்லி கொடுத்து கிழிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி என்ன மாதிரியான ஒரு நபருக்கு, ஒரு அரசியல் விமர்சகருக்கு வரத்தான் செய்யும். இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான IPS ஆஃபீஸர்ஸ்க்குமே ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, பியூரோக்ராட்ஸினுடைய தவறுகளையுமே கண்டிக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் உங்களுக்குலாம் தெரியும், அவங்க வந்து தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே ஒரே பெண் தலைவர்னா அது பிரேமலதா விஜயகாந்த் தான். அவங்க தான் ஒரே கட்சி தலைவர்.
அவங்களுடைய ஆக்டிவிட்டிங்கிறதுமே ரொம்ப குறைவு. ஆனா அவங்க கூட இதுல காவல்துறை அதிகாரிகளை பலி கொடுக்குறாங்க, உயர் அதிகாரிகளை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்ற கேள்வியெல்லாம் அவங்களுமே எழுப்பியிருக்கிறாங்க. அதன் சீமானவர்களுமே இது குறித்து மிக தெளிவான விசாரணைகளும் மிக தெளிவான அமைப்புகளையுமே ஏற்படுத்தணுங்கிற அந்த செக் அண்ட் பேலன்ஸுக்கான திட்டங்களை ஏற்கனவே ஆட்சியாளர்களை கொடுத்திருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் வெறுமனே இதை ஒரு ஒரு அரசியலா கையில் எடுத்துக்கிட்டு அதை வச்சு தொண்டர்களை ஈர்க்கிறார். தொண்டர்களை ஈர்த்து பிரயோஜனம் கிடையாது. அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான் மக்களுக்கு பயனளிக்கும். அதன் வழி தீர்வுகளை முன்மொழிவுதான் மக்களுக்கு பயனளிக்கும். விஜய் எந்த விஷயத்துல வீக்கா இருக்காருன்னா, ஒரு பிரச்சனை இருக்கு, அதை அட்ரஸ் பண்றாரு. ஆனால் அதை சரிவர சட்டப்பூர்வமாக அணுகிற முறைகள்ல அவர் தோல்வி அடைகிறாரு. அதற்கு தீர்வளிக்கிறதுலையுமே அவர் சட்டப்பூர்வமான தீர்வளிப்பதுல தோல்வி அடைகிறார். இப்படி அப்ரோச் அண்ட் சொல்யூஷன்ல தோல்வி அடைகிறதுனால விஜயனுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கூட ஒரு அரசியலுக்கான ஆர்ப்பாட்டமாக, ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாகவுமே அமைந்து விடுகிறதே தவிர அது ஒரு விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டமாக அமையலை. ரசிகர்களை ஈர்ப்பதற்காக ரசிகர்களுடைய அடாவடிகளை வந்து சகித்துக் கொள்ள முடியாமல் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது விஜயனுடைய அந்த அரசியல்ங்கிறத தற்குறித்தனமான அரசியல்னு மக்கள் சொல்லுவதில் என்ன தவறு என்கின்ற கேள்வி எனக்கும் வருது. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே கஸ்டடியல் டெத்தை பத்தின ஒரு விரிவான காணொலியை போட்டிருக்கேன். அதை வேணா பார்த்து உங்களுக்கான விழிப்புணர்வையும் உங்களுடைய கருத்துக்களையும் அதுலேயும் தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வழியில் நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.